ஹலோ வணக்கம். எல்லாருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இந்த சைடெலாம் திருவண்ணாமலை தீபம் தான் கொண்டாடுறது வழக்கம். ஸோ இன்றைக்கி தான் திருவண்ணாமலை தீபம். 3 நாளாகவே நல்லா மழை பெஞ்சுட்டு இருந்தது. முதல் நாள்லாம் கரண்டே இல்லை. எப்படி தீபம் ஏற்றப்போன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல வேளை அன்றைக்கி சாயங்காலம் நல்ல மழை நின்று போயிடுது. கார்த்திகை அன்றைக்கி காத்தால் பருப்பு வடை அவல் பாயசம் பண்ணுறது தான் வழக்கம். பருப்பு வடைக்கு நான் ரெடி மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். தேவையான பருப்பை மிக்சியில் பொடி பண்ணி அதை வெந்நீர் விட்டு பிசைஞ்சிடலாம். வடை மிக்ஸ் ரெடி. அப்புறம் கிட்டாக் பாயசம், வடை, காயெல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு ரங்கதேவி கோலம் போட ஆரம்பிச்சிட்டா. அன்றைக்கி வேலை டைட்டாக இருந்தது. அப்புறம் ரங்கதேவி தான் கோலம் போட்டால். அழகாக எல்லாமே கோலம் போட்டு ரெடி பண்ணோம். அப்புறம் விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்ச விளக்கில் சந்தன குங்குமம் இட்டு அப்புறம் திரியை நல்லா திரித்து ஒரு பேசினில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு ஊற வச்சு அப்புறம் விளக்கேற்றினால விளக்கு நின்று எரியும். அந்த திரிகள் நல்லா ஊறின்ட்டுருக்கும். அப்புறம் அன்றைக்கி உப்பு வடை, கார திதிப்படை ரெண்டுமே அரைச்சிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணியிருந்தேன். அதனுடைய ரெசிபி நான் அப்புறம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கொஞ்சமாக நெய்யப்பம் பண்ணிட்டேன். இதெல்லாம் ரெடியான அப்புறம் 5 மணிக்காக விளக்கேற்ற ஆரம்பித்தோம். எல்லா விளக்கும் ஏற்றி அன்றைக்கி பண்ண பொரி, அப்பம், அடை எல்லாத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணினோம். தேங்காய், வெத்தலைப்பாக்கு பழமும் நைவேத்தியம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணின அப்புறம் அந்த ஏற்றின விளக்கை ஒன்றுன்னா கொண்டு மாடி, மொட்டை மாடி, அப்புறம் துளசி மடம் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு விளக்காக கொண்டு வச்சோம். அது விளக்கு ஏற்றும் போதே அண்ணாவுடைய ராதிகா சதகத்துலேருந்து ஒரு பாட்டு பாடினே தான் விளக்கு ஏற்றுவோம். நம்ம இந்த பாட்டை இப்போ கேட்கலாம். நான் போடுற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கார்த்திக பூர்ண சந்திர சோபித சுதினே ராதா व्रतमाचरति कनकदीपं करकमलेन धृत्वानन्दभवनं याति एवं राधा माधवचरितं भावुक प्रेमिक